நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்ம பிள்ளைங்க நம்ம கீழ்ப்படியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு நசிதாரு கீழ்ப்படிந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் கீழ்ப்படிந்ததுனால அவர் சன்னதி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் அம்மா கிட்ட சொல்லுவேன், மாதத்துல ஒரு நாள் வந்து அப்பா சமையல வந்து காலேஜ் அம்மா தாய் விடாது. ஆமென் சொல்லுங்களேன். நீ புகுந்த வீடு, அந்த வீட்டில் வந்து காலை வச்சுட்டு நீ போகும்போது ஆண்டவர் உனக்கு இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மறுபடியும் தருவார். ஆமென். இழந்த எல்லா கிருபைகளை மறுபடியும் தருவார். ஆமென். நான் உபவாசம் எடுத்து 3 நாள் உபவாசம் எடுத்து பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் பொழுது என்ன தோணு செய்வேன், ஆண்டவரே இந்த சரீரத்துக்கு இந்த ரத்தத்துக்குரிய உள்ள ஆண்டவரே எங்கெங்க இருந்தாலும் சரி ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவரை உத்தரவாதமா இருந்து என்ன செய்யறேன், அவங்களுக்காக நான் இந்த ஆண்டவரே இந்த அப்பத்தையும் ரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறேன் ஆண்டவர் என்ன செய்வேன், நான் புசிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா யோபு தன் குடும்பத்துக்காக தன்னை என்ன செய்தாராம், சுத்திகரித்து கொண்டா. எது விசுவாசிக்கிறீங்க? அதனால இன்னைக்கு பிள்ளை ஜோஷுவாக்காக அம்மாக்காக என்ன செய்வேன், அந்த இடத்துல பந்திய நான் என்ன செய்வேன், கொஞ்சம் எடுத்து எத்தனை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்றைக்கு அழைத்தாரோ அந்த நாள் முதல் இந்நாள் வரையும் எத்தனை பிள்ளைகள் நாசனை கொடுக்கும்படி, எத்தனை பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் பண்ணும்படி, எத்தனை பிள்ளைகளுக்கு கண்வெடித்து திறப்பின் வாசல் நின்று பிரசவத்தனை படும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினாரோ அத்தனை பிள்ளைகளுக்காக இன்றைக்கு ஜெபிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். எத்தனை விசுவாசிங்க? அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதனால சீக்கிரத்துல சேகர ஞானஸ்தானம் எடுக்கணும். தூரத்தில் இருக்கிற பாட்டி மாமா எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஒரே நூற்றாலும் ஞானஸ்தானம் எடுக்கணும். அவங்க சொல்லணும், யார் நிமித்து நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்க, இது போல எங்க குடும்பத்துல இது போல எங்க செல்விமா எடுத்துனாங்க, ஆண்டவர் ஏத்துக்கினாங்க, அதனால நாங்க எல்லாம் என்ன ஆயிட்டோம், ஆண்டவர் ஏத்துக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இவங்க நிமித்தம் அதனால்தான் இவங்களை நீதிமானாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால்தான் இந்த பாடு, அதனால்தான் இந்த நிந்தனை, அதனால்தான் இந்த இழப்பு, அதனால்தான் இந்த தோல்வி, அதனால்தான் இந்த பலவீனம் வரும். பல விதமான காரியங்கள் வரும். எதுக்காக வரணும்? நம்ம எல்லாருக்காக ஜெபம் பண்ணிருக்கோம். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாருக்காக ஜெபிக்க 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 அத்தனை ஆவிகளை நம்மள வந்து மேற்கொள்ளும். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை வஞ்சிக்கும், நம்மளை கீழே தள்ளும், நம்மள பலவிதமான காரியத்தை செய்யும். ஆனால் நம்ம சோர்ந்து போக கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். முன்ன வைத்த காலம் என்ன செய்யக்கூடாது, பின்ன வைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருத்தர் பாராரு, உமக்காக தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறே, உமக்காக தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறே, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். பவுல் சொன்னாரு, கிறிஸ்தியன் ஜீவன் சாவியானது ஆதாயம். நாம் இந்த பூமியில வாழ்கிற வரையும் இந்த பூமியில கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும், வாழ்ந்து காட்டணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு விசுவாசம் இருக்குது. அருமையான எங்க செல்வியம்மா நிமித்தம் அருமையான அம்மா எல்லா அம்மா குடும்பம் அப்பா குடும்பம் தன்னுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் ரட்சிக்கப்பட்டு எல்லாம் மனம் திரும்பி ஆண்டவருக்கு சொந்தமாயிடும். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்காக தான் அம்மாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். இல்லப்பா நானும் என் பிள்ளை கணவர் நாங்க சந்தோஷமா இருந்தா போதும், அதை ஆண்டவர் ஏத்துக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஜபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே போல எங்க செல்வியம்மா மேல இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த அனட்டிக் பவர் எங்க தீபம்மா மேல இறங்கி தீபம்மா மாமியார் மாமனார் அவருடைய கணவர் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். ரட்சிக்கப்படும் போது நிச்சயமா தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுக்காகவே தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார கண்டி. ஏதோ என் குடும்பத்துல நான் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், அதை ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் தான் அவங்க ஏதோ தோட்டத்துல இருந்து தள்ளப்பட்டார்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கிருபை பெற்றவளே நீ வாழ்வே என்று சொல்லப்படுது. அந்த கிருபை விசேஷமா வழி நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வருகிற நாட்கள் கூட பிள்ளையை கூட ஆவிக்குரிய ஜீவிதத்தை தான் வழி நடத்த வேண்டி உலகத்திலேயோ உலக காரியத்திலே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் கேட்கறாங்க, எனக்கு நல்ல ஆண்டவர் நல்ல ஒரு அழகுள்ள பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை நான் நல்லா வளர்ப்பேன்றாங்க. அது பிறகு அந்த பிள்ளைக்கு காது குத்தி கம்பளி போட்டு கொலுசு போட்டு மூக்குத்தி போட்டு மொட்டை அடிச்சு தேவனுக்கு வரவரப்பான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதில் கர்த்தர் துக்கப்படுகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்ன செய்யறாரு, துக்கப்படுறாரு. நீ கேட்டாக்கள் விட்டா விட செய்யுமா, 2 பிள்ளைங்களுக்கு நான் என்ன செய்யல, மொட்டையும் போடலை. மொட்டையும் போட சொன்னாங்க, ஆரம்பத்தில் முடி எடுக்கணும்னு சொன்னாங்க, மொட்டையும் போடல. ஆண்டவரே அது அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க, அதுதான் என்ன ஆண்டவர் பாப்பா
கருவில் இருக்கும் பொழுது கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்களே. தெரிந்து கொண்ட அந்த பிள்ளைகளை மொட்டை போடல, அந்த பிள்ளைகள் மேல என்ன செய்தேன், அப்படியே கொண்டு வந்து என்ன செய்தேன், கிறிஸ்துவ பண்ணபடி நாங்க தான் உபவாசத்துக்கு தேவ சமூகத்தில் காத்து நானே கிறிஸ்துவ பண்ணேன். ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. நம்ம தேவனுடைய பார்வைக்கு சாட்சியா இருக்கிறோம், உண்மையா இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோம், பக்தி வைராக்கியமா இருக்கிறோம். நம்ம இன்னொருத்தரை கூப்பிட்டு நம்ம இது பண்ணணும்னு சொல்லி என்ன செய்தேன். ஆனா நம்ம சபையில மூத்த ஊழியக்காரங்களாம் வராங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கூப்பிட்டு குழந்தைகளை என்ன செய்யணும், நல்லா கிறிஸ்து பண்ணி காத்த உதவி செய்யலாம். எத்தனை விசுவாசம் கிறிஸ்துக்கு தெரிய பண்ணபடி இன்றைக்கு சொல்லப்படுது. அவர் சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு, பயப்படாத, கிருபை பெற்றபடி நீ வாழ்க்கை, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க. இது ஒண்ணு சொல்லிட்டாரா? அடுத்தது வாசிக்கலாமா? எரேமியா எழுதின சுவிசேஷம், எரேமியா எழுதின தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை எடுத்துக்கணும். எரேமியா ஒரு வார்த்தை. வாசிக்கணுமா? ஒரு வார்த்தை எடுத்துக்கணும். 30ஆம் அதிகாரம் 22. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். ஆமென் சொல்லுங்க. நாம அவருக்கு பிரியமா இருந்தாதான் அவர் நமக்கு சேவை சாய்ப்பார். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? சொல்றாரு. இப்ப வாசிக்கலாமா? 31 வாசிப்போம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றுகிறது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டு போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையான என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை எடுத்துக்கொண்டேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டி வைப்பேன். என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை என்ன செய்வேன்? கட்டி வைப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேலவாத்தியத்தோடும் ஆடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமென். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. சரி போதுப்பா. 9ஆம் வசனம் வாசிக்கலாம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர்களுள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியை நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்பிராயிம் என் சிரேஷ்ட புத்திரனா இருக்கிறான். நீ எந்த இடத்துல கட்டப்பட்டு இருக்கிறாயோ, எந்த இடத்துல கட்டுகளுக்கு விழுந்து கிடக்கிறாயோ, கர்த்தர் மறுபடியும் உன்னை கட்டப்பட்டு நீ ஆடலும் பாடலும் சந்தோஷத்தோடு காணப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனமா கர்த்தர் சொல்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அது எப்போதம்மா சொல்றாரு? நான் உங்க தேவனா இருப்பேன், நீங்க ஜனமா இருப்பீங்க. எத்தனை விசுவாசிங்க? நம்ம அவருக்கு பிரியமா இருந்தாதான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எரேமியா கொண்டு கர்த்தர் சொல்றாரு. அந்த 2-4 வசனம் சொல்றது, இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டி வைப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் மேலவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் கல்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அவருடைய கற்பனைகளை நம்ம என்ன செய்யணும்? நாம் கை கொள்ளும் பொழுது நிச்சயமா கழிப்புள்ள கூட்டத்தோடு என்ன செய்யணும்? ரொம்ப சந்தோஷமா காணப்படும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம் ஸ்தோத்திரம். அது சொல்றாரு, ஆதியில சொன்னாரு, ஆரம்பத்தில் சொல்றாரு, கிருபை பெற்றவளேனாரு. அந்த கிருபை எந்த நேரத்திலையும் எந்த நிமிஷத்துல நம்ம செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது. எத்தனை விசுவாசிங்க? அந்த கிருபை இன்னைக்கு பாருங்க, நாகப்பட்டினத்துல மற்ற எந்த கோயில்கள்ல என்ன சொல்றாங்க, மரியாதை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா மரியாதை தேவ சமூகத்திலே காத்து தேவனுடைய வார்த்தை கேட்டாங்க. எத்தனை விசுவாசிங்க? அந்த வார்த்தை கேட்டதுனாலதான் அவங்களுக்கு ஒரு பிளெஸிங் கிடைச்சது. எப்படிப்பட்ட பிளெஸிங்மா? கிருபை பெற்றவளே நீ வாழ, ஸ்திரீகளுக்குள்ளும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அழுது கொண்டு இருக்கிறாங்க. எரேமியா 31ஆம் அதிகாரத்துல 15 வசனம் சொல்றது, 16 வசனம், ராமாவிலே 15, 31, 15. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது.
கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாது இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய மக்களுக்காக இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிலே சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? புலம்பு 2ஆம் அதிகாரம் 18 19 சொல்றாரு, எழுந்துரு, முதல் ஜாமத்திலே உன் பிள்ளைகளுக்காக உன் பிராணுக்காக என்ன செய்யுங்க கண்ணீர் விடு, ஓய்ந்திராத, உன் கண் கருப்புடைய என்ன செய்யறது, சும்மா இருக்க விடாத என்று சொன்னாரு. அப்போ நம்ம பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? நம்முடைய குடும்பத்திற்காக, இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்காக, உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, அநேக பரிசுத்தவான்களுக்காக நம்ம உட்கார்ந்து என்ன செய்யணும்? மணிக்கணக்காக ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்க தான் கர்த்தர் நமக்கு தெரிந்து கொண்டார். எத்தனை விசுவாசிங்க? நீ வியாபாரம் செய்யும் பொழுது கூட சரி, போகும்போது சரி, வரும்பொழுது சரி, ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை விசுவாசிங்க? நம்முடைய சரீரம் முழுதும் இயேசு ரத்தம் ஊறி போயிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம சரீரம் முழுதும் அல்லேலூயான்னு சொல்கிற வார்த்தை ஊறி போயிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம சரீரம் முழுதும் ஆண்டவர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகி போயிருக்க வேண்டும். எத்தனை விசுவாசிங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நான் எங்க கடந்து போனாலும் வாய் நிறைய என்ன இருக்கணும்? சோத்திரம் என்பது தடைகளை உடைக்கிறது. ஆமென். சோத்திரம் என்பது கிருபைகள் பெருகிறது. ஆமென். அல்லேலூயா என்பது தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஆமென். நீ சொல்லிக்கொண்டே இரு, உச்சரித்துக் கொண்டே இரு. சொல்றார் யோபு சொல்றார், கர்த்தர் எடுத்த கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். நீ போடுற சோத்திரம் தன் பிள்ளை அகப்பட்டு கொண்டிருந்த பலவிதமான காரியத்திலிருந்து கர்த்தர் மீட்டு இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நீ விடுகிற கண்ணீர் பலவிதமான அழியின் குழியிலிருந்து கர்த்தர் நம்முடைய பிள்ளை கர்த்தர் விடுவிப்பார். எத்தனை விசுவாசிங்க? நம்ம ஏறெடுக்கிற அந்த பழிகளை கேட்டு ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க. நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு கர்த்தர் அதிகமா செய்கிறது. எத்தனை விசுவாசிங்க? அங்க சொல்றாரு ஆதியாகமம் புத்தகத்துல 21ஆம் அதிகாரம் 15 சொல்லப்படுகிறது, தெளிந்து சொல்லப்படுது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக என்ன செய்தார்களாம்? அழுதார்கள். இப்போ பார்த்தோம். ஆனா அதுல சொல்லப்படுது, என் பிள்ளை சாகர நான் காண மாட்டேன் என்று சொல்லி வனாந்தரத்துல ஆகார் அழுதார்களாம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தீர்களா? துருத்திலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து அழுதார்கள். சத்தமிட்டு அழுதார். யார் அழுதது? ஆகார். ராகேல் தன் பிள்ளை இல்லாதபடியா அழுதாங்களா? ராகேல் ஆகார் என்ன செய்தாங்களா? பிள்ளை கூட இருக்குது, பிள்ளைக்கு என்ன இல்ல, கொடுக்கறது தண்ணீர் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் இருந்தும் நம்ம பிள்ளைகளுக்கு இளைப்பறல் அடையிறதுக்கு என்ன இல்லை? அதுக்குள்ள வார்த்தை இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தை இருக்கும்னா அந்த பிள்ளைகள் எங்கேயும் போய் அகப்படாது, சிக்கிக் கொள்ளாது, எந்த ஒரு காரியங்களும் என்ன செய்யுது? விழுந்து போகாது. நம்ம விடுகிற கண்ணீர், நம்ம ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு நம் பிள்ளையை கர்த்தர் தூக்கி எடுப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விடுவிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம பிள்ளைகளை கர்த்தர் அசுத்தங்கள்ல பரிசுத்தமாகவே தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தூதனை அனுப்பி சொல்றாரு, ஆகாரே பயப்படாதே, உன் பிள்ளை இருக்கும் இடத்தில் உன் பிள்ளைகளுடைய சத்தத்தை நான் கேட்டேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எங்க போனாலும் சரி, அது நம்முடைய பிள்ளைங்க, யாருடைய பிள்ளைங்க? அது கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யெகோவா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்றாரு, பிள்ளையான நம்மள ஆபிரகாம் கையை நீட்டுறாரு. சொல்றாரு, ஆபிரகாமே பிள்ளையான நம்மள என்ன செய்த? கையை போடாத. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதோ சிக்கி கொண்டிருக்கிற அந்த புதரோடு போய் பாரு, சிக்கி கொண்டிருக்கிற அந்த ஆடை எடுத்து என்ன செய்? பலி செலுத்து. அந்த பலி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக என்ன செய்தாரு? சிந்தப்பட்ட ரத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ரத்தத்தினால தான் நம்முடைய பாவத்தை என்ன செய்தாரு? கழுவி நம்ம சுத்திகரிக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளை எந்த ஒரு சைத்தானும், எந்த ஒரு சாத்தானும், எந்த ஒரு மனுஷன் தொட முடியாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா அந்த பிள்ளை ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை, மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளை. அந்த பிள்ளைகளை தொட எந்த ஒரு மனுஷனுக்கு, எந்த ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு வேளை விழுந்தா கூட நம்முடைய கண்ணீரை, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு
கர்த்தர் என்ன செய்வார் பிள்ளைகளை கர்த்தர் மீட்டெடுப்பார். எத்தனை விசுவாசம்? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 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 கர்த்தர் நமக்கு நல்லவர். கிறிஸ்து பிரியமானவர்களே சொல்றாரு, வேதம் தெளிவாக சொல்றது, பயப்படாத, கிருபை பெற்றவளே நீ வாழ், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபைனலா ஒரே ஒரு வார்த்தை வாசித்து முடிச்சு ஏசாயா புத்தகங்கள் 50 ஒரு வசனம் வாசிக்கலாமா? ஒரே ஒரு வார்த்தை வாசித்து முடிச்சு ஒரே ஒரு வார்த்தை வாசித்து முடிச்சு வாசிக்கலாமா? 54 அதிகாரம் 14 வாசித்து முடிச்சிடலாம். 14 நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். 13 வாசிங்க. உன் உன் பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் உன் பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எல்லோரும் கர்த்தரால் உன் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். 54 13 நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஆ. கொடுமைக்கு தூரமாவாய். ம். பயமில்லாதிருப்பாய். 15 நீ சிலிம் வாசிக்கு 15 திகிலுக்கு தூரமாவாய். அதனை அணுகுவது இல்லை. இல்ல 15 சிலிம் வாசிக்கு. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. ஆமென். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியை காண ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரமாக்கிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாமையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆயிரத்திலே சொன்ன வார்த்தை இன்றைக்கு நிறைவேறப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் போய் சொல்ல ஒரு மனிதனல்ல மனமாற மனுஷனும் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அவருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. எதை ஆமென். விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. சொல்றாரு, 3 வார்த்தை சொல்றாரு, பயப்படாத, கிருபை பெற்றவளே நீ வாழ். ஆமென். 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 பயப்படாத, உன் பிள்ளை இருக்கும் இடத்துல உன் பிள்ளையுடைய சத்தத்தை நான் கேட்டேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, நீ பயப்படாத, என்ன செய்வது இல்லையா சொல்றாரு, பயம் இல்லாமல் இருப்பா, திகிலுக்கு தூரமாய்ப்பா, அது உன்னை என்ன செய்யாது? அணுகுவதில்லை. அணுகுவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் ஒரு நாள் ஒரு காலம் என்ன செய்யப்பட்டாரு? வெட்கப்பட விட மாட்டார். ஏசாயா 54:4 சொல்றாரு, பயப்படாது, வெட்கப்படுதில்லை, நானதே நீ லட்சியம் அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை மறந்து உன் விதையின் நிந்தையை நினையாது இருப்பாய். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எந்த நாளில் எந்த காலமும் உன்னை ஒரு நாள் என்ன செய்யப்பட்டாரு? வெட்கப்பட விட மாட்டார். ஒருவேளை உன்னுடைய கண்டில் உன்னுடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் கேட்டு நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய உறவினர் உற்றாருக்கு வருகிற நிந்தையை கர்த்தர் அல்லேலூயா. நம்மளுடைய தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த நாட்கள்ல நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக வேதம் சொல்லுகிற சத்தியத்தை அறிவிக்கிற சத்தியம் குமாரன் விடுதலையாக்கினா நீயாக விடுதலையாக ஆவியான எங்கு உண்டோ அது என்று சொன்னது. அப்ப இந்த நாட்கள்ல இந்த நாள்ல ஆண்டவர் இந்த கூடாரத்துல சத்தியத்தை நிறைந்து இந்த இடத்தை கத்த பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய நீதிமானாய் கத்த வைத்திருக்கிறார். ஜெபிக்கலாம். கம்மியா என்ன பண்றது?